ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ஒரு பக்கம் வெண்ணிலாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகி விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட அந்த அக்கா என்ன பண்ணுறாங்க, யாருமா அது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் காவேரியோட பிறந்த நாளுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் வந்து பண்ணிட்டு இருக்காரு, காவேரிக்கு தெரியாமல். அப்புறம் காவேரிக்கு தெரியாமலே அவங்க வீட்டில் வந்து சொல்கிறாங்க, காவேரியோட பிறந்த நாளால் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கேன், சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் பாட்டிமாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த யமுனாவுக்கு உள்ளுக்குள்ள பயங்கர எரிச்சலா இருக்கு. மாமா இவ்வளோ நல்லவரா இருக்காரு, உனக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, ஆனால் அவருக்கே நீ துரோகம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. விஜய் மாமாவுக்கு ஏற்ற தகுதியான ஆளே வந்து காவேரி அக்கா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்பிட்டு இருக்காங்க. காவேரியோட பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு காவேரிக்கே தெரியாமல் என்ன பண்ணுறாரு, கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு சர்ப்ரைஸாக. அதுக்கப்புறம் எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது, உன்னோட பர்த்டே அதில் உனக்கு பிடிச்சமான ட்ரெஸ் நீ எடுத்துக்கோ காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மறைக்க, அதே மாரி கம்பல் பண்ணுறதன் பேரில் காவேரி என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கிறாங்க ட்ரெஸ்ஸை. பர்த்டே அன்னைக்கு நான் எடுத்து கொடுத்த இந்த ட்ரெஸ்ஸாக தான் நீ போடணும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. காவேரியோட பிறந்தநாள் அன்றைக்கி தான் நான் அந்த கிஃப்ட்டை கொடுக்க போகிறேன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், அன்றைக்கி காவேரிக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டாக நான் க்ரியேட் பண்ண போகிறேன் தாத்தா அப்படின்றாங்க. அன்றைக்கி காவேரி கிட்ட தன்னோட காதலை வந்து சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறார் விஜய். தாத்தாவோட மனசுக்குள்ளேயும் கண்டிப்பாக விஜய் நீ கண்டிப்பாக காவேரியோட சேர்ந்து வாழணும், அந்த ஒரு வருஷம் அக்ரிமெண்ட்டை மறந்துட்டு 2 பேரும் சந்தோஷமாக வாழணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு பக்கம் இவ்வளோ ஏற்பாடுகள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பயங்கர எரிச்சல் அடைகிறாங்க. காவேரிக்காக விஜய் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கடுப்படைகிறாங்க. இந்த விஷயத்த பார்க்க ராகினிக்கு அஜய் மேலே பயங்கர கோபமாக வருது. ஒரு பக்கம் காவேரி விஜய் ஃபோனில் இருக்க அந்த வெண்ணிலாவோட ஃபோட்டோ வந்து பார்த்துடுறாங்க. இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியான காவேரி, இவங்க தான் வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம காப்பகத்தில் கூட இவங்களை பார்த்துருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இவங்கள விஜய் கூட சேர்த்து வச்சிடணும், அதுதானே அவரோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயும் வந்து நினச்சிட்டு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க காவேரி. அடுத்ததாக காவேரியோட பிறந்த நாள் வருது, எல்லாருமே வாழ்த்து சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு கேக் கட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டதன் பேரில் என்ன பண்ணுறாங்க, காவேரி குடும்பத்தில் உள்ளவங்களும் வராங்க. கேக்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக கிஃப்ட் கொடுக்க, அதுக்கப்புறம் விஜய் தன்னோட கிஃப்ட்டை வந்து காவேரிக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்து அதிர்ச்சியான காவேரி, எதுக்காக இவர் நமக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிஃப்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி சொல்கிறதன் பேரில் அந்த கிஃப்ட்டை வந்து வாங்கிக்கிறாங்க காவேரி. இப்போ தான் எனக்கு புரியுது நீங்கள் அந்த வீடு எனக்கு ப்ரெசென்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போகும்போது நான் எங்கேயும் தனியாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே தானாகவே நினச்சிக்கிறாங்க காவேரி. என்னோட காதலை வந்து காவேரி கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்ச தருணத்தில் நிவின் அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாரு. காவேரிக்கு ஒரு பொக்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நிவினை வந்து விஜய் தான் வந்திருக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரி ஒரு பக்கம் தப்பாக எடுத்துக்கிட்டு விஜய் மேலே கோவத்தோடு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அக்கா தான் நிவினை வர வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா ஒரு பக்கம் கோவமாக இருக்காங்க. நிவின் எதுக்காக இப்போ வரணும், காவேரியோட வாழ்க்கை எதுக்கு நாசம் பண்ணுறதுக்கு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கங்கா என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக கோவப்படுறாங்க குமரன் மேலே. நிவினை பார்த்த விஜய்க்கு தான் வாக்கு கொடுத்தது மட்டும்தான் வந்து விஜயோட மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறமா காவேரி கிட்ட தன்னோட காதலை வந்து வெளிப்படுத்துகிறாரா, இல்லை அதுக்கு முன்னாடி காவேரி வெண்ணிலாவோட விஜயை வந்து சேர்த்து வைக்கிறாங்களா, இல்லை இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முக்கிய வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.